ஓகேவா? ஸோ இது வந்து பிரானாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ கம்மிங் டு அவர் செக்மெண்ட் 2. ஸோ செக்மெண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை நேச்சர் பிரானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கையாகவே எப்படி இருக்கு, நம்ம இது அதுக்கப்புறம் எப்படி வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயற்கையில பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆம்னிவோர், கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடும். அந்த சேம் டைம் ஸ்கேவஞ்சர்னு சொன்னேன். எதனால நான் அதை ஸ்கேவஞ்சர் அப்படின்னு சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் டெட் ஃபிஷஸ்ல தான் அது அதிகமான அட்டாக்ஸ் இருந்திருக்கு. லைவ் ஃபிஷஸை விட டெட் ஃபிஷஸ், டெட் அனிமல்ஸ், இதுல தான் வந்து அதிகமான அட்டாக்ஸ் இருக்கு. ஸோ பிரானாவோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப பயங்கரமா எவால்வ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அழுகி போன மீனை கூட பிரானாவால டைஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு பிரானாவோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு. while coming to other fishes, because sometimes நீங்கள் நம்மளுடைய ஃபிஷஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அழுகி போன ஃபிஷ்ஷோ அழுகி போன ஃபுட்டையோ சாப்பிட்டுருச்சுன்னா செத்து போயிடும், இல்லை ஏதோ டிசீஸ் வந்துடும், கண்டிப்பாக சீரியஸாக ஏதாவது அட்டாக் ஆகும். பட் பிரானாஸ்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வரவே வராது. இன்ஃபேக்ட் நிறைய ஃபிஷ்ஷஸோட பேலன்ஸ் மீட்டை தான் பிரானாஸ் வந்து சாப்பிடும். ஆஸ் லைக் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹைனா எப்படி காட்டுக்கு ஹைனாவோ அந்த மாதிரி தண்ணிக்கு பிரானா அப்படி வச்சுக்கலாம். பட் ரெண்டுமே வேட்டையாடும், ரெண்டுமே ரொம்ப மோசமானது தான். ஹைனாவும் மோசமானது தான், பிரானாவும் மோசமானது தான். பட் கேரக்டரிஸ்டிக் வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏவியேஷன், அதாவது பேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா வல்ச்சர்ஸ். இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈவன் தோ கரெக்ட் அதோட பாடி பேட்டர்ன் அண்ட் கலர் பாத்தீங்கன்னாலே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்பாட்டட் ஹைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு சில்வர் ஆர் கிரேயிஷ் கலர்ல இருக்கும். அந்த சேம் டைம் வல்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் கலரில் இருக்கும். அதே மாதிரி பிரானாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் ரெட் அண்ட் கிரேயிஷ் ஸ்பாட்டட் கலரில் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் இது வந்து அப்படி தான் இருக்கு. சாரி, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸோ இது நேச்சரை பொறுத்த வரைக்கும் பிரானாஸோட க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 15 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் பிரானாஸ்க்கு மட்டும்தான். ஃபோர்த்தா ஒரு டைப் இருக்கு, அதுதான் ரெட் பெல்லி பிரானா. இந்த ரெட் பெல்லி பிரானா தான் நம்ம வளர்க்குறது. இந்த பிரானாஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 inches, அதாவது திட்டத்திட்ட 2 அடி வரைக்கும் வளர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 அடி வளருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்து வளர்க்கணுங்கிறத யோசிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அது சாப்பிடும், அதுவும் ரொம்ப முக்கியம். 2 அடி தான் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை தாண்டி ஒரு டைப் ஆஃப் பிரானா இருந்தது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அதை கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரானா பேரு மெகா பிரானா, பேர்லேயே இருக்கு மெகா சைஸ். கிட்டத்தட்ட 28 inches வரைக்கும் வளர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈவன் அது 50 inch கூட இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸும் இருந்ததுக்கு சான்சஸும் இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 billion yearsக்கு முன்னாடி, ஃபாசில் கிடைச்ச வரைக்கும் 10 billion yearsக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நடந்தது. 8 to 10 billion years முன்னாடி. ஸோ இப்போ இல்லை, அதனால வி ஆர் சேஃப். பட் அந்த மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னா அரப்பை மாவால் கூட தப்பிக்க முடியாது. பிகாஸ் பிரானாவை வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரானாவோட பைட் வந்து அரப்பை மாவோட ஸ்கின்னை கூட கிழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கின் அரப்பைமாவுக்கு. பட் அது கூட சண்டை போடுற அளவுக்கே பிரானாவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பேக் ப்ரெடேட்டர். ஓகேங்களா? ஓகே, தென் கம்மிங் டு த செக்மெண்ட் 3. ஸோ செக்மெண்ட் 3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கொண்டு வந்து அக்வாரியமில் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம வேலையே வரப்போகுது. இது ரெண்டுமே இது வரைக்கும் நேச்சர் பார்த்துக்கணும், இனிமேல் இதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ செக்மெண்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரானாவோட ஹேபிடேட், அதாவது வாழ்விடம். நம்ம ஒரு பிரானாவுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டேங்காக செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ப்ரெடேட்டர். அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து 4 to 6 பிரானாஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். ஏன் 4 to 6 பிரானா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்குக்கும் ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ டைகர் பார்ப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 to 20 ஃபிஷ்ஷஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பட் பேக் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன கன்ஃபைன்ட் ஏரியா. ஸோ அந்த கன்ஃபைன்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் எவ்வளோ ரெடி பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
4 to 6 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கே நீங்கள் கண்டிப்பாக 3 feet டேங்க் கொடுத்தே ஆகணும். 4 to 6 பிரானாஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக 3 feet டேங்க் கொடுக்கணும். நம்மக்கிட்ட 2 தான் இருக்குது. நான் அதுக்கு 2 feet டேங்க் கொடுத்துருக்கேன். மேபி இன்னும் 2 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹேபிடேட். இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 feet டேங்க் கொடுக்கணும். 6 பிரானாஸ் வச்சிங்கன்னா 3 feet டேங்க் மஸ்ட்டு. ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கணும். கண்டிப்பாக ஹைடிங் ஸ்பாட் இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு அக்ரெசிவ் ப்ரிடேட்டரு பயங்கரமாக ஊய் ரவுடி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இது ஒரு ஆம்புஷ் டைப் அக்ரெசிவ் ப்ரிடேட்டர். ஹைடிங் ஸ்பாட் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ஷையான ஃபிஷ், ரொம்ப வெக்கப்படுவாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஹைடிங் ஸ்பாட் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது, ஏன் ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குள்ளே இருக்க வீக்கான ஃபிஷ்ஷை இது ஈஸியாக காலி பண்ணணும். தட் இஸ் கால்டு கேனிபாலிசம். தான் இனத்தை தானே சாப்பிட்றது தான் கேனிபாலிசம். அந்த கேனிபாலிசம் பிரானாஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் 4-5 பிரானா வச்சுருக்கீங்க அப்படின்னா தனக்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷை அதுவே அடித்து சாப்பிட்ரும், வீக்காக இருக்க ஃபிஷ்ஷை. அதனால் அந்த ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கும்போது அது கொஞ்சம் இதாகிக்கும், ரீஸ்ட்ரெயின் ஆகிக்கும். அதுக்காக தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ பாட்டம் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பேர் பாட்டம் வைக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. பேர் பாட்டம் மீன்ஸ் கீழே சாண்ட் எதுவும் போடாமல் வைக்க தான் ஆசைப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரானாஸ் மேக்ஸிமம் வந்து அதோட ஏரியா, அதோட நேச்சரில் இருக்க மாதிரி அது இருக்கணும், ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ரிவர் சாண்ட் இருக்குல்ல, நம்ம ரிவர் சாண்டை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிவர் சாண்ட் போட்டு சும்மா 2 or 3 பிளான்ஸ் வச்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். பிகாஸ் பிரானாஸ் பிளான்ஸை கடிக்கவே கடிக்காது. புலி பசித்தாலும் புல்லை திங்காது. ஸோ நெக்ஸ்ட், ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்பென். ஃபுட். ஸோ பிரானாஸ் ஸ்கேவெஞ்சர், ப்ரெடேட்டர் அப்படிலாம் சொல்லிட்டோன்னா ஃபுட் எடுக்காதா, நான் பெல்லட்லாம் வாங்கி போட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் தனியாக. உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும் டைம் எடுத்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரெயின் பண்ணலாம். ஃபுட்டு எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம். பட் பெட்டர் என்னோட சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல் வர்ம்ஸ் அண்ட் சூப்பர் வர்ம்ஸ். மீல் வர்ம்ஸ், சூப்பர் வர்ம் நீங்கள் தாராளமாக பிரானாவுக்கு ஃபீட் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. ரெண்டாவது, இந்த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் ஜென்ரேஷன் இன் பிரானாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் பல நாளைக்கு முன்னாடி பிரானா டேங்கர் க்ளீன் பண்ணேன், இன்னமும் க்ளீன் பண்ணவே இல்லை. ஃபில்டரை மட்டும் அடிக்கடி டாப் ஃபில்டர் வச்சு அடிக்கடி மாற்றிட்டு இருக்கேன். ஃபில்டர் பாட்டில் நான் சொல்கிறேன். தென் லைஃப் ஸ்பென். லைஃப் ஸ்பென் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரானா வந்துட்டு ஒரு 8 to 10 years இன் அக்வேரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அது பெருசாக ஹாபியிஸ்டுக்குள்ளே வந்துட்டு இல்லை. பிரானாஸ் வந்து யாருமே வளர்த்து அந்த மாதிரி எதுவும் சொல்லவும் கிடையாது. பட் 8 to 10 years அப்படிங்கிற மாதிரி சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு மட்டும் இருக்குது. பட் எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ஸோ லைஃப் ஸ்பேன் வந்துட்டு பிரானாஸ்க்கே நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை டைப் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. லைஃப் ஸ்பேன் மட்டும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, தென் கம்மிங் டு ஃபில்ட்ரேஷன். ஓகே, ஃபுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரானாஸ்க்கு நீங்கள் லைவ் ஃபிஷ்ஷும் கொடுக்கலாம், டெட் ஃபிஷ்ஷும் கொடுக்கலாம். பட் தயவு செஞ்சு கருவாடு கொடுத்துறாதீங்க. டெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு கருவாடு யாரும் கொடுத்துறாங்கன்னா, பிகாஸ் அதில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பிரானாவுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா தான் வேலை செய்யும். பட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சால்ட் கண்டென்ட் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி கொடுக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் அதுக்கு லைவ் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ்ஷே கொடுக்கலாம். நான் மேக்ஸிமம் யாருக்குமே லைவ் ஃபீடிங்க்கு கோல்டு ஃபிஷ் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். பட் நீங்கள் தாராளமாக பிரானாஸ்க்கு நீங்கள் கோல்டு ஃபிஷ் கொடுக்கலாம். ஏன்னா இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவ்வளோ அருமையாக உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு இட்ஸ் ஃபில்ட்ரேஷன். நான் சொல்கிற மாதிரி தான் டாப் ஃபில்டர். பிரானா பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு ஃபில்டர் இருக்கணும். பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபில்டர். இன்டர்னல் ஃபில்டர் வைக்கணும், டாப் ஃபில்டர் வச்சுருங்க. ஏன் டாப் ஃபில்டர் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, வேஸ்ட் ஏதாவது ஜென்ரேட் ஆச்சுன்னா நமக்கு மேலே கலெக்ட் ஆகிடும், கீழே தண்ணி வந்து மோரார்லெஸ் கிறிஸ்டல் கிளியராகவே இருக்கும். பிரானாஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு மர்க்கி வாட்டர் ஃபிஷ். அதாவது மர்க்கி வாட்டர் கொஞ்சம் கலங்களால் தண்ணி இருந்ததுன்னா சந்தோஷமாக ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஃபிஷ் அது. அதுக்குன்னு ரொம்ப சேராலாம் ஆக்கிடாதீங்க, அதுவும் செத்து போயிடும். ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் லெவல். பிரானாஸ் வந்து ஆக்சிஜன் லெவல் என்னதான் ஃபிஷ் தண்ணி கலங்கியிருந்தாலும் அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது, ஓப்பனில் இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் ஈக்குவலாக கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. பட் நம்ம டேங்க்கில் வைக்கும்போது ஒரு கன்ஃபைன்டு ஏரியாவில் வச்சுருக்கோம். ரொம்ப குட்டி டேங்க்கு அப்படிலாம் வச்சிட்டிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா பிரானா சீக்கிரம் செத்துரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று பிரானா ஏறி குச்சி சாகும், இல்லை ஆக்சிஜன் லெவல் இல்லாமல் வேணால் சாகும். ஆனால் பட்டினி போட்டு சாவாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிரானாவுக்கு வந்து ஒரு கொய் ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணிவிட்டு 1 மாதம் விட்டிங்கன்னா கூட அப்படியே உடம்பு ஒட்டி போய் வேணால் கிடக்குமே, அவ்வளோ சீக்கிரம் சாவாது.
1 மாதத்துக்கு மேலே என்ன ஆகும்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் என் பிரானாவுக்கு நான் சாப்பாடு போடாமல் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்ருக்கேன். ஏன்டா பாவம் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. நான் 1 வீக் ஊருக்கு போயிட்டேன், வேறு வழி இல்லை. சரி, தென் கம்மிங் டு டேங்க் மேட்ச். டேங்க் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது பிரானா, என்னதான் இருந்தாலும் மதர் நேச்சர் இஸ் நாட் குட். ஸோ ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். பிரானாவுக்கு டேங்க் மேட்சாக என்ன விடலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரானா தான் விடணும். அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு சின்ன கோடு பக்கத்தில் போய் இன்னொரு பெரிய கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது. சின்னதாக இருந்து இன்னொரு பெருசாக இருந்ததுன்னா புதுசாக வந்தது சின்னதாக இருக்கிறத போட்டு தள்ளிடும். நீங்கள் பெருசாக வச்சுட்டு அது கூட சின்னதாக ஒன்று விட்டீங்க, அந்த சைஸோட சின்னதாக ஒன்று விட்டீங்கன்னா சிறுசாக இருக்கிறத போட்டு தள்ளிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்ஸ் நீங்கள் பிரானா வாங்குறீங்க அப்படின்னா செட்டாக ஒரே சைஸாக பார்த்து வாங்கிருங்க. அப்படி இல்லைன்னா நான் சிங்கிளாக தான் வாங்கினா தயவு செஞ்சு பிரானா வாங்காதீங்க. ப்ளீஸ் பிரானா வாங்காதீங்க. நான் சிங்கிளாக தான் வாங்க போகிறேன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரானாவில் ஆல்பினிசம் டிசீஸ் கிடையாது. ஸோ அல்பைனோ பிரானாஸ் இஸ் நாட் அவைலபிள். பிரானால அல்பினிசமே கிடையாது, அல்பைனோ பிரானாஸும் கிடையவே கிடையாது. தென் கம்மிங் டு அவர் லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரெல்லாம் பிரானாஸ் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலகிய மனம் கொண்டவர்கள் பிரானாஸ் வளர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்டே கண்டென்ட் வார்னிங், இலகிய மனம் கொண்டவர்கள் பிரானாஸ் வளர்க்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அக்ரெசிவ் ப்ரெடேட்டர். ஸோ பிச்சு சாப்பிடும். அது சாப்பிடும்போது அந்த ஃப்ளஷ்ஷு பிளட்டு எல்லாம் ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து அப்படியே வெளியேறும். இல்லை நீங்கள் போடுற வார்மோட உடம்புலேருந்து அப்படியே வெளியேறும் போது அது சில பேருக்கு வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், அது பிடிக்காது. அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது, பிரானாஸ் ஆர் நாட் சூட் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் பிரானாஸ் ஆர் நாட் சூட் ஃபார் கைண்ட்லி ஹார்ட்டட் பீப்புள். இது ரெண்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. மித்தபடி நான் வந்து பிகினர் இல்லைங்க, ஓரளவுக்கு எனக்கு நல்லா ஃபிஷ் பார்த்துக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரானாஸ் வளர்க்கலாம். ரெண்டாவது, எனக்கு கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள் கிடையாதுன்னா யாருமே கிடையாது, எல்லாருமே கைண்ட் ஹார்ட்டட். என்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் சகிச்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிரானாஸ் வாங்கி வளர்க்கலாம். மொரலஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிரானா கண்டுபிடிக்கிறது, இது பிரானாவா பாக்குவா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? பிரானா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹச்டாக் மாதிரி இருக்கும். முன்னாடி லோவர் ஜா வந்து முன்னாடி இருக்கும், அப்பர் ஜா லைட்டாக உள்ளே போயிருக்கும், ஹச்டாக் இருக்க மாதிரி இருக்கும். ஹச்டாகு, பாக்ஸரு, பிட்புல்லு இதுங்களுக்கு இருக்க மாதிரியே ஃப்ரண்ட் ஜா வந்து அப்பர் ஜா கொஞ்சம் உள்ளே போய் லோவர் ஜா வெளியே வந்திருக்கும். பட் பாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வி கட் மாதிரி இப்படி வந்திருக்கும், சாரி ஒரு யூ ஷேப் மாதிரியே இப்படி வந்திருக்கும். பட் பிரானாவுக்கு வந்து அப்படி இருக்காது. இதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் இது பிரானாவா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். சிறுசுல எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 3 to 4 inch வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அது பிரானாவா பாக்குவானே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எந்த சைஸில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 inch சைஸஸில் நீங்கள் தாராளமாக பிரானாஸ் வாங்கலாம். அதை விட சின்ன சைஸ்லையுமே இருக்குது, பட் ஈஸியாக ஏமாந்து போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நான் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறத விட ஏமாந்து போகிறோன்னு தான் நான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நானும் நிறைய தடவை ஏமாந்துருக்கேன். பட்டும் திருந்தாத கேஸ்னாலாம் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரிஜினல் பிரானா வாங்கி வச்சுருக்கேன். தென் ரொம்ப முக்கியமான ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல், ப்ளீஸ் இதை உங்களால் வளர்க்க முடியலை அப்படின்னா எந்த கடையிலேருந்து வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்துருங்க. இல்லை வேறு ஏதாவது அக்வாரியம் ஷாப் இருந்தால் கேட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தயவு செஞ்சு நேச்சரில் மட்டும் இதை விடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷிஸ். நம்மளுடைய மதர் நேச்சரை வந்து ஈஸியாக காலி பண்ணிவிடும். நமக்கு உண்டான நேட்டிவ் ஃபிஷஸ் எல்லாமே காலியாகிடும், வெறும் பிரானாஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் பீங் அ கைண்ட் ரெக்வஸ்ட். தயவு செஞ்சு யாரும் பிரானாஸை வந்து நேச்சரில் வந்து விட வேண்டாம். நம்ம ஊரில் விட வேண்டாம், அவங்க ஊரில் வேணால் நீங்கள் போய் விட்டுட்டு வந்துடுங்க, அது உங்களுடைய விருப்பம். அண்டு பிரானா வச்சுருக்கீங்க அப்படின்னா டேங்க்குள்ளே யாரும் கைவிட வேண்டாம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் டேங்க்குள்ளே கைவிட வேணாம்னு சொல்கிறேன்னா, பிரானா கடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் காரணம் கிடையாது. பிரானா கடிக்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. லைவ் ஃபீடிங் நீங்கள் கொடுக்குறீங்க. லைவ் ஃபீடிங் கொடுக்கும்போது அதில் குட் பாக்டீரியாவும் இருக்கும், பேட் பாக்டீரியாவும் இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லாமே தான் ஃபில்டருக்கு வந்துடுது. அதை எதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஃபில்டரில் ஃபில்டர் அவுட் ஆகாது. ஏன்னா ரன்னிங் வாட்டரில் இருக்கும்போது ஃபில்டரில் ஃபில்டர் அவுட் ஆகாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இட்ஸ் பீங் எ கைண்ட் ரெக்வஸ்ட். கையை தண்ணிக்குள்ளே விடாதீங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் கையை தண்ணிக்குள்ளே விடாதீங்க. எல்லாருக்குமே அந்த வாட்டர் ஒத்துக்காது. ஏன்னா நார்மல் ஃபிஷ் இருக்க வாட்டர் வேற, பிரானா இருக்க வாட்டர் வேற.
கம்ப்ளீட்டாக லைவ் ஃபீடு டெட் ஃபிஷஸ் கொடுக்கும்போது அதில் பாக்டீரியாவோட கண்டென்ட் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே கைஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அக்வாரிஸ்ட்டாக இருக்காங்க, ஹாபிஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னும் உங்களுக்குன்னா இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான கண்டென்ட் வேணுங்கிறத மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஷியர்லி ஐ வில் டூ இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ண மறந்துடாதீங்க.